கொல்கத்தாவில் இளம் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் மம்தா மீது பெற்றோரின் கோபம் திரும்பியுள்ளது. போராட்டத்தை ஒடுக்க முதலமைச்சர் மம்தா முயற்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொல்கத்தாவில் பழமைமிக்க கேஜிகர் மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த பெண் மருத்துவர் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். டெல்லியில் ஓடும் பேருந்தில் பாலியல் வல்லுறவு செய்து கொல்லப்பட்ட நிர்பயாவின் வழக்கிற்கு நிகராக இச்சம்பவம் பூதாகரமாக வெடித்துள்ளது. ஏனெனில் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் ஒருவரே அந்த வளாகத்திற்குள்ளேயே வல்லுறவுக்கு ஆளாகி கொல்லப்பட்டிருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் மாநில அரசின் போக்கு மெத்தனமாக உள்ளதாக புகார் எழுந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே மாநிலத்தின் முதல்வர் மம்தாவை குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை தர வேண்டும் என கூறி பேரணி நடத்தினார். இவ்வழக்கு தொடர்பாக அங்கு தன்னார்வலராக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் கேஜிகர் மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பலியான மருத்துவரின் கண்களில் ரத்தம் வடிந்ததும் கால்கள் உடைந்திருப்பதையும் பார்த்தால் இதில் ஒன்றுக்கு மேற்பட்டோருக்கு தொடர்பு இருப்பது புலனாகிறது என்கின்றனர் சக ஊழியர்கள். இந்நிலையில் பெண் மருத்துவரின் தாயும் தந்தையும் தங்களுக்கு அரசின் நிதி வேண்டாம் என ஒதுக்கிவிட்டு நீதி வேண்டும் என குரல் கொடுத்து வருகின்றனர். மருத்துவமனையில் இருந்து வந்த அழைப்பில் உடல்நிலை சரியில்லை என்றுதான் முதலில் கூறியதாகவும், ஆனால் அங்கு போன பின்புதான் உண்மை தெரிந்தது என்றும், பார்த்ததுமே அது கொலை என தெரிந்துவிட்டதாகவும் தாய் வேதனையுடன் கூறியுள்ளார். மேலும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தார் என்றும், ஆனால் அவர் சொன்னபடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தாயும் தந்தையும் குற்றம் சாட்டியுள்ளனர். கண்டன போராட்டங்களை ஒடுக்கும் வகையில் 144 தடை உத்தரவை மம்தா பிறப்பித்து இருப்பதாக அவர்கள் ஆவேசமாக கூறினர். இதனிடையே புகழ் வாய்ந்த கால்பந்து கிளப்புகளான மோகன் பகானும் ஈஸ்ட் பெங்கால் அணிகளும் மோதிய சால்ட் லேக் மைதானத்தின் வழியே போராட்டம் வெடித்தது. வியப்பூட்டும் வகையில் பரம வைரிகளான இருதரப்பு ரசிகர்களும் ஒன்றிணைந்து பெண் மருத்துவர் கொலையில் நடவடிக்கை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்ததால் அங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டனர். அப்போது போலீசார் திடீரென தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்தனர். அதனால் அந்த பகுதியை கலவர பூமியாக மாறியது. இதனிடையே வழக்கின் தீவிரத்தை உணர்ந்து உச்ச நீதிமன்றமே தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இவ்வழக்கை நாளை விசாரிக்க உள்ளது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, மறுபுறம் உச்சநீதிமன்ற விசாரணை என வழக்கு வேகம் எடுத்துள்ளது.